தமிழ்நாட்டை உதாசீனப்படுத்திய கார்த்திக் சுஹாசினி தக்க பதிலடி கொடுத்து மூக்குடைத்த அல்லு அர்ஜுன். பிற மொழியில் தங்கள் படங்களை ஓட வைக்க தமிழையும் தமிழ்நாட்டையும் உதாசீனப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டு வரும் தமிழ் சினிமாவைச் சேர்ந்த நடிகர் கார்த்திக், நடிகை சுஹாசினி போன்றோருக்கு தக்க பாடம் புகட்டி ஒரு மண்ணை எப்படி நேசிக்க வேண்டும், உங்கள் சுய லாபத்திற்காக பச்சோந்தி மாதிரி மாறக்கூடாது என தமிழ்நாட்டில் வந்து பாடம் எடுத்து சென்றுள்ளார் தெலுங்கில் முன்னணி நடிகராக இருக்கும் அல்லு அர்ஜுன். மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் தெலுங்கு படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் ஆந்திராவில் நடந்தபோது அதில் சுஹாசினி பேசுகையில், பொன்னியின் செல்வன் படம் பெரும்பாலும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் எடுக்கப்பட்டுள்ளது என்று மலர்ந்த முகத்தில் மகிழ்ச்சியாகவும், தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் வெறும் 10 நாட்கள் மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது என்று சலிப்பாக பேசிய சுஹாசினி, மேலும் பொன்னியின் செல்வன் படம் உங்களுக்கான படம் என்றும் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் என்றும் தெலுங்கு பேசும் மக்கள் மத்தியில் பேசினார் சுஹாசினி. பொன்னியின் செல்வன் படத்தை பிற மொழியில் ஓட வைப்பதற்காக, அந்த மொழி பேசும் மக்களை கவருவதற்காக தமிழ்நாட்டை குறைத்து சுஹாசினி பேசியது ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமானப்படுத்தும் செயல் என அப்போது தமிழர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அதேபோன்று தெலுங்கு சினிமா நிகழ்ச்சியில் நடிகர் கார்த்திக் ஒருமுறை கலந்து கொண்ட போது, உங்களுக்கு தெலுங்கு ரசிகர்கள் பிடிக்குமா, தமிழ் ரசிகர்கள் பிடிக்குமா என்று நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேள்வி எழுப்புகிறார். இதற்கு கார்த்திக், 2 ரசிகர்களும் பிடிக்கும், ரசிகர்களை தெலுங்கு தமிழ் என பிரிக்க வேண்டாம் என பேசி இருக்க வேண்டும். ஆனால் அங்கிருந்த தெலுங்கு மக்களை குளிர்விக்க எனக்கு தெலுங்கு ரசிகர் தான் பிடிக்கும் என கார்த்திக் பேசினார். இது தமிழ் ரசிகர்களை இழிவுபடுத்துவது போன்று உள்ளது என அப்போது கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இப்படி தமிழ் சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் இடத்திற்கு தகுந்தாற் போல் வேடம் போட்டுக் கொண்டிருக்கையில், சமீபத்தில் சென்னையில் நடந்த புஷ்பா 2 படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி கல்லூரி ஒன்றில் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுன் தமிழில் பேசினார். அப்போது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தெலுங்கு பேசக்கூடியவர்கள், தெலுங்கில் பேசுங்கள் என்று சத்தமிட்டனர். அதற்கு, நான் தமிழில் பேசினால்தான் இங்கே இருக்கும் மண்ணுக்கு பெருமை, நான் எங்கே சென்றாலும் அந்த மண்ணின் மொழியை தான் பேசுவேன், இப்போது தமிழ் மண்ணின் மீது நிற்கிறேன், அதனால் நான் தமிழில் தான் பேசுவேன், எனக்கு தமிழ் தெரியும் போது தமிழ் மண்ணில் இருந்து கொண்டு என்னால் தெலுங்கில் பேச முடியாது, தமிழில் தான் பேசுவேன் என்று தமிழில் பேசிய அல்லு அர்ஜுனின் பேச்சு மிகப்பெரிய அளவில் தமிழக மக்களை கவர்ந்துள்ளது. அந்த வகையில் இடத்திற்கு தகுந்தாற் போல தமிழை குறைத்து பேசும் சுஹாசினி மற்றும் நடிகர் கார்த்திக் போன்றோருக்கு அல்லு அர்ஜுன் தமிழில் பேசியது, மேலும் ஏன் தமிழில் நான் பேசுகிறேன் என்பதற்கு அவர் கொடுத்த விளக்கம், இதற்கு முன்பு தமிழ்நாட்டை உதாசீனப்படுத்தும் வகையில் பேசிய நடிகர் கார்த்திக், சுஹாசினி போன்றோருக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கூறப்படுவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்